அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அனுதினமும் ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். மேலும் வரன் தேடும் பெற்றோர்கள் சௌரியத்திற்காக இல்லத்துக்கே ஜாதகங்களை அனுப்பி வைத்து உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். எனவே நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் எங்கள் அலுவலக பணியாளர்கள் கான்பரன்ஸ் கால் மூலம் உங்களுக்கு பேச வைத்து திருமணம் செய்து ஏற்பாடு செய்வார்கள். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் வீட்டிலிருந்தே வாட்ஸ்அப் மூலம் ஜாதகங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அந்த வசதி நாங்கள் செய்து கொள்கிறோம். எங்கள் அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூர், சென்னை எக்மோரில் இருக்கிறது. உங்களுக்கு கூகுள் மேப்பிலே போய் சர்ச் செய்தால் அது வழிகாட்டும் உங்களுக்கு. எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. எங்க மேனேஜருடைய போன் நம்பர் 98 43 68 66 29. எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் இதை பயன்படுத்தி இப்பொழுது ஆடி முடிந்து ஆவணி துவங்கிடுச்சு. இனிமே திருமண கோலம் தான், கல்யாண கோலம் தான் நித்தம். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் பெண் வீட்டார் ஆண் வீட்டார் சம்மதத்தோடும் ஆண் வீட்டார் பெண் வீட்டார் சம்மதத்தோடும் திருமணங்களை செய்த ஏற்பாடு செய்ய கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை வாசிப்பதற்காக அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் மணிமேகலை அவர்கள் இங்கே அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா இன்னும் ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி பிறந்துருச்சு, எல்லாம் கல்யாண கோலம், எல்லாத்துக்கும் பொண்ணு வச்சிருக்கிறவங்களுக்கு ஆண் வரனை அறிமுகப்படுத்தலாம், ஆண் வச்சிருக்கிறவங்களுக்கு பெண் வரனை அறிமுகப்படுத்தலாமா? ரைட்டு ஐயா. இப்ப அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடிங்கயா, இப்ப திருமணம் ஆன உடனே பெண்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தனி குடித்தனம் போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க சொல்றதா நியாயம்தான். இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பையன் வேலை எடுக்கிறான், பொண்ணு சென்னையில வேலை எடுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேரும் தனியா தான் போறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாண பருவம் வரையிலும் ஒரு வேலையை வாங்கி கொடுத்த பெற்றோர்களும் கஷ்டத்தான் படுறாங்க. நிறைய குடும்பத்துல இல்ல, ஏதோ ஒரு குடும்பத்துல இருக்குது. அதெல்லாம் ஜீவாஜி நடத்த படத்துல கூட ஒரு பாடல் வரும், அது சொல்லிடலாமா? சொல்லாங்க. என்னம்மா? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், சென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் சொல்லும், சென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லை, குப்பம் இல்லை, மீனும் இல்லை, வச்சுங்க. குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியில பணம் இல்ல, நாம் பெத்த பிள்ளை சொந்தம் இல்ல. பெட்டியிலே பணம் இல்ல, நாம் பெத்த பிள்ளை சொந்தம் இல்ல. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், சென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா தென்னை
பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் சென்ற பின்னே வாங்கடா வாங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக ஆடியிலே காத்தடித்தால் ஐப்பசியில் மழை வரும் சேர்ந்து வரும் காலமெல்லாம் சேர்ந்து வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் தேடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க இதெல்லாம் எதுக்குனாக்க ஒவ்வொரு பிள்ளையை பெற்றவங்க பிள்ளைங்க தனியா விட்டுட்டு போயிட்டா அந்த பிள்ளையை பெற்று வளர்த்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னா அன்னைக்கே பாடி வச்சிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம மக்களுக்கு ஒரு சந்தோஷமா பாடம் கொடுத்தாச்சு. ஜாதகங்களை அறிமுகப்படுத்தலாமா? இப்ப அடுத்து ஜாதகங்களை பொண்ணு நல்ல ஜாதகங்களை அறிமுகப்படுத்துக்குமா மக்களுக்கு? நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அறிமுக வரன் பெயர் பாத்தீங்கன்னா நாக சுப்பிரமணி, துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. MCA முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.7, மாநிலம் 1/12/1999 பிறந்திருக்காங்க. TCS பெங்களூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா மாசம் 70,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது பெங்களூர். சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மேட்டூர் பக்கத்துல கோனூர். அப்பா திரு சண்முக சுந்தரம், இவங்க பாத்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க் ஃபிட்டரா இருக்காங்க மேட்டூர்ல. அம்மா திருமதி ராஜேஸ்வரி, இவங்க இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அக்கா மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, நிறைவான வசதி எல்லாம் இருக்கு. பையன் பாத்தீங்கன்னா அமைதியா அழகா இருக்காங்க. நாக சுப்பிரமணி விருப்பப்படுற வரன் அவருக்கு அமைந்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா நாக சுப்பிரமணி, அருமையான ஜாதகம். இவரு பிறக்கும் போதே சூரியன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்று போவதுன்றது 5 வருஷம் 6 மாசம் 30 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஜனனி ஸ்ரீ, சுத்த ஜாதகம், துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. புர்சிங் ஹர் PhD-ல மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர். மாநிலம் 5/6/1996 பிறந்திருக்காங்க. ரிசர்ச் ஸ்காலர் அட் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது கும்பகோணம். சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம். அப்பா திரு சத்யமூர்த்தி கோவிந்தராஜன், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி ராதா ராணி, இல்லத்தரசியா இருக்காங்க. லுக்கிங் ஃபார் PhD, போஸ்ட் டாக்டரல், இந்த மாதிரி குடும்ப வரனா எதிர்பார்க்கறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 8 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. MRF டயர் ஷோரூம் 2 வச்சிருக்கிறாங்க. பொண்ணு பாத்தீங்கன்னா செம கியூட்டா அழகா இருக்காங்க. வெளிநாட்டு வரணும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஜனனி ஸ்ரீ விரும்புற வரன் அவருக்கு அமைந்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஜனனி ஸ்ரீ, அருமையான ஜாதகம். இவரு பிறக்கும் போது சூரியன் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. 2 வருஷம் 8 மாசம் 13 நாள் இருப்பு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். ராகு திசை நடக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம்.
இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பவன். கம்மவர் நாயுடு வகுப்பு சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. டிஎம்இ பிஇ மெக்கானிக் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5. மாநிறம் 26/6/1993 பிறந்திருக்காங்க. குவாலிட்டி சீனியர் இன்ஜினியரா கார்த்திகேயா டிரைவ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய் சேலரி மட்டும் வாங்குறாங்க. இது இல்லாம விவசாய வருமானம் வேற வருது. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருத்தணி பக்கத்துல திருநின்ற ஊர். அப்பா திரு விஜயகுமார் என்கிற ரவி நாயுடு லேட். அம்மா திருமதி பிரேமா விஜயகுமார். இவங்க இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது தங்கை மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருத்தணியில சொந்தமா வீடு 4 கிரவுண்ட்ல இருக்கு. 7 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. அது இல்லாம பிளாட்டும் இருக்கு. பையன் பாத்தீங்கன்னா செம கியூட்டா அழகா இருக்காங்க. பவன் விருப்பப்படுற வரன் அவருக்கு கிடைத்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகரை பாத்தீங்கன்னா விவி பவன், அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 3 வருஷம் 11 மாசம் 16 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் அமைந்திர எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பூர்ணிமா, வன்னியர் இடத்தை சேர்ந்தவங்க. 2ல செவ்வாய், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, மிதுன லக்னம். பிஇ எம்எஸ் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.6, 16/3/1995 பிறந்திருக்கிறாங்க. நல்ல சிகப்பு நிறம். வருஷம் 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. லண்டன்ல இப்ப இருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு சம்பத்குமார், எம்டிசி ரிட்டையர்டு. திருமதி எஸ் வளர்மதி ஏஇ ரிட்டையர்டு. வெளிநாட்டு வரன் சம்மதம். வெளிநாட்டு வரன் நல்லா பரவாயில்லங்கிறாங்க. பிறப்பு வருஷம் 2. கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கு. இவங்க பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 7 வருஷம் 1 மாசம் 9 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சரோன்குமார், வெள்ளாளர் பிள்ளை, ராகு கேது ஜாதகம். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மீன லக்கணம். எம்சிஏ பத்திருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 12/3/1993 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் பெங்களூர். ஜாதகர் இருப்பிடம் பெங்களூர், சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு பாபு லேட்டு, அம்மா பேரு சுகந்தி. இவங்க எதிர்பார்க்கலாம் நல்ல படித்த குடும்பம், சொந்த வீடு, நிறைவான வசதி, நல்ல பையன். எனவே இவர் பிறக்கும் போதே சுக்கிர மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 5 வருஷம் 3 மாசம் 17 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஜி பிரபு கணேஷ். துளுவ வேளாளர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம். உத்திரம் நட்சத்திரம், கன்னி ராசி, கடக லக்கணம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 5.9 உயரம் இருக்காங்க. 1/11/1994 பிறந்திருக்காங்க. இவங்க புதுச்சேரியில டாடா கன்சல்டிங் சர்வீஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டம் இன்ஜினியரா. இவங்க வருஷத்துக்கு 10 லட்சம் சேலரி வாங்குறாங்க.
சொந்த ஊரும் பாத்தீங்கன்னா புதுச்சேரி தான். அப்பா பெயர் திரு பி கணேஷ். இவர் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி சொந்தமா நடத்திட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி ஜி சுஜாதா. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா யாரும் இல்ல, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். சொந்த வீடு இருக்கு, அது இல்லாம அபார்ட்மெண்ட் 3 இருக்கு, வீடு இருக்கு, சொந்த வீடு ஒண்ணு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பிறப்பு கணேஷ். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதிசையில பிறந்திருக்காரு. 1 வருஷம் 11 மாசம் 25 நாள் இருப்பு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் ஹரிஷ். துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சக லக்கணம், பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 166 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 11/1/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில டிசிஎஸ் கம்பெனில ஐடி அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 13 லட்சம் சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா அன்னதானப்பட்டி, சேலம். அப்பா பெயர் திரு கே சம்பத். இவர் அட்வொகேட். அம்மா பெயர் திருமதி எஸ் சுஜாதா. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும், தங்கை மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு 2 இருக்கு. அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஹரிஷ். வருஷத்துக்கு 13 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. இவர் பிறக்கும் போது சுக்கிரன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது. 7 வருஷம் 20 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் வி சீத்லா தேவி. தொண்டை மண்டலம் முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. 8 செவ்வாய் ஜாதகம். இவங்க கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி, கன்னி லக்னம். பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. 5 அடி உயரம் இருக்காங்க. 12/7/1992 பிறந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருவாரூர். அப்பா பெயர் திரு PS இளங்கோவன். இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி ஐ வளர்மதி. இவங்க இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா சைவ முதலியார், சைவ பிள்ளை வரன் மட்டும் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும், தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சித்ரா தேவி. பிறக்கும் போதே புதன் மகாதிசையில பிறந்திருக்கிறாங்க. 2 வருஷம் 6 மாசம் 19 நாள் இருப்பு. கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லந்தேடி ஜாதகம் மூலியமாக நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி நீங்களும் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் விரைவில் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.